வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு பாடி மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதுதாங்க பாடியோட சுற்றளவு. நம்ம மார்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம். நடு சென்ட்ரு மார்பு பகுதியில் சுற்றிலும் அளந்து டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் கரெக்டாக டேப் வச்சு பிடிக்கணும். அடுத்தது உயரம் ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணுங்க. அவங்கக்கிட்ட காட்டணும் டேப் வச்சு எந்த அளவு வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவு எடுங்க. அடுத்தது பின்கழுத்து உயரம் வந்து டேப் வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வரும், அந்த அகலம் எவ்வளோ வருங்கிறத எப்படி கஸ்டமர்கிட்ட காட்டுங்க. அவங்களுக்கு மேலே இருக்குது இல்லை இறக்கமாக வேணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அளவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து காமன் அளவு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் டு ஷோல்டர், இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்பு மையமாக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த அளவு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு ஷோல்டர் அளவு 15 வருது. அடுத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபினிஷிங் 2 இன்ச்சு வருது. அதாவது நமக்கு தேவையான அளவு தைச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அளவு ஷோல்டர் ஃபினிஷிங்னு சொல்லுவோம். அந்த அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 2 இன்ச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அளவு பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு வருது. நம்ம 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அளவு பார்த்திங்க அப்படின்னா முன்கழுத்து எந்த அளவுக்கு தேவை கஸ்டமருக்குங்கிறத நம்ம கேட்டுட்டு 6 6.5 7 எந்த அளவு கேட்குறாங்களோ அந்த அளவு இறக்கி அளவு வச்சு காட்டிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எடுக்க போகிற அளவு வந்து கை சுற்றளவு. அதாவது இதுக்கு பேர் ஆம்கோல் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கையை சுற்றி இருக்கிற அளவை நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணுறது தான் ஆம்கோல் ரவுண்டு. இது கரெக்டாக எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து கை மேலே ஏறாது. அடுத்து நம்ம எடுக்க போகிற அளவு இடுப்பு சுற்றளவு. நம்ம உயரம் 13 அளவு எங்கே எடுத்துருக்கோமோ அந்த அளவு தான் இடுப்பு சுற்றளவையும் நம்ம எடுக்கணும். அடுத்தது மார்பு சுற்றளவை எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள். மார்பு சுற்றளவை வரக்கூடிய அளவை 4ஆக பிரிச்சுக்கணும். 4ஆக பிரிச்சுட்டு அது கூட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கான அளவை நம்ம சேர்த்துக்கணும். கரெக்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் உயரத்தில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் டு ஷோல்டர்னு ஒரு அளவு எடுத்து 15 வந்துச்சு. அதில் வந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய அளவு 11 வரும். 11ஐயே 2ஆக டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.25 வரும். 5.25 வரும். அந்த அளவு தான் உங்களுக்கு ஷோல்டரோட அளவு. ஷோல்டர் டு கழுத்தகலம் ரெண்டுமே அதில் தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவை நம்ம 4 எப்பவும் போல் டிவைட் பண்ணிக்கணும். கை ஆம்கோல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த அளவு வந்து 16 வருது. அதை நம்ம 2ஆக பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 8.25 இன்ச்சு வரும். இந்த மாதிரி தாங்க அளவு எடுக்கணும். அளவு எடுத்த அளவை இந்த மாதிரி தான் பிரிக்கணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா சூப்பராக கரெக்டாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.